சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. இப்ப நீ அமைதியா தூங்க செல்லமே. tmvrural@knowing.net. வீரர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப சகஜம். தொந்தரப்பட
சரியா? நீ என்ன விட்டாதானே? ஏய் சவக்கலையா, நாளைக்கு தயாரா இருக்க. உங்களை நான் வந்து தாக்குவோம். வா ஜூனியர், நமக்கு இப்ப டைம் இல்ல. போய் பயிற்சி எடுக்கலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டேன். அது தப்பா? இல்ல, அவர் இருக்கிறது உண்மைதான். நாம கண்டுபிடிப்போம். அதை நீயே ஒரு 2 கண்ணால பாப்பாரு.
எனக்கு போது தயாராகிட்டேன்னு நான் நம்புறேன். தேசனி நல்லதா வேட்டையாடு. ஆனா அடிப்படையில் நீ நல்லா கத்துக்கணும். நீ உருவும் போது அது ஒரு பஞ்சு. அதனால நீ அதை இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எல்லாரும் ராஜா ஆக முடியாது. நல்லா உருவம் ராஜா ஆக முடியும். இப்ப நீ பரவாயில்லையே, கொஞ்சம் முன்னேறி நல்லா முயற்சி பண்ற. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ற. நான் சொல்லி கொடுக்கிறதா புரிஞ்சது? எதுவுமே இல்ல. என்ன உளறிட்டு இருக்க? நாம முடிவு போறோம், அது சரிதான்ப்பா. ஆனா நமக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம போச்சுன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம முதல்ல போகலாம். ப்ளீஸ் நண்பா, நாம போகலாம்னு சொல்லு. நாம போயிட்டு வந்த உடனே இந்த காட்டுல இருக்கிறதுல ரொம்ப சிறந்த பூச்சிகளா புடிச்சு கொண்டு வந்து உனக்காக 1 மாசத்துக்கு சமைச்சு போட பட்டியலாமே. சேர்ந்து வரலாம். அப்போ நல்லதா போயிட்டு என்ன சொல்றீங்க?
நமக்கு இருக்கு ஆனந்தமா பாட்டு விடுறது நமக்கு வேணும். நன்றிகள் நன்றிகள் நன்றி 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 பாராட்டுக்கு நன்றி. கண்டேன் ஒரு காட்சியை அதுவே என் வாழ்வின் சாட்சி என நம்புகிறேன். இப்படி நடக்கிறது ஒரு விதமான உடற்பயிற்சி. உனக்கும் எனக்கும் சண்டை உடைய போக்கு மற்றவங்க வந்து நடந்தது போதும் சாட்சியேற்கு வாழ்க்கை வாழ வேண்டும் கொண்டாடுவோம். சூப்பர் நம்ம ஃப்ரெண்டும் கூட தவறுதவும் வந்திருக்கு. ஜாலியோ ஜாலி. ஓஹோ வெற்றி நமது. பாத்தியா இன்னும் ஒருத்தர் மண்குடியில் போடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். TNGRuler@Simone.net. ஆனா
இது ஒண்ணும் ரகசியம் இல்ல. பெரிய புழுக்கள் கிட்ட இருந்து வித்தியாசமான பறவைகளை காப்பாத்த போறோம். ஒரு நிமிஷம் நாட்டு பசியில இருக்க யாருக்கு தெரியுமா? ஏன்னா எங்க டீமுக்கு இது ஒரே ஒரு ஆள் தேவைப்படும். இவளால வானத்துல இருந்து பார்க்க முடியும். நீங்க வானத்துல பறந்து போகலாமே. நீங்க தான் பறக்கலாச்சு. பறந்து போகலாம். பறக்கலாம் முடியாது. கிண்டல் பண்ண நினைக்காதீங்க. பறக்க முடியல. அப்படி எதுக்காக உங்களுக்கு இந்த ரட்சைகள்? சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கீங்களா? இந்த மனுஷனுக்கு பறக்க முடியாத பறவை. சரி விடுங்க. பறக்கிற மாதிரி கொஞ்சம் நான் கண்டுபிடிச்சேன். நீ ஒரு ஒவ்வொரு தானே. நீ எங்க கூட தென்துருவத்துக்கு வந்து அந்த கிட்ட உங்களுக்கு பாடம் கொடுக்குறீங்க. கண்டிப்பா உதவியா எதிரிகளோட எல்லைகளுக்குள்ள சில உணவுகளை பார்க்கணும். இது பாதுகாப்பானதுதான். ஜூனியரோட வெற்றிகளை சமாளிக்கிறோம். மிக உனக்கு பாதுகாப்பாயிருப்பா. சரியா? எனக்கு பிரச்சனையா இல்ல முருகன்.
பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. இது எனக்கு ஒண்ணு வளர்த்ததங்கள். எனக்கு அதை சுத்தமா பிடிக்காது. அது வாங்க துணிட்டு அந்த பக்கம் வர போயிருக்கணும். அது கொஞ்சம் நேரத்துக்கு பிஸியா இருக்கும். அதனால இந்த பக்கம் நான் போவேன். அவனை விட்டு போகவே கூடாது. இது நமக்கான வாய்ப்பு. சரியா? நாம வேற கொஞ்சம் பயிற்சி எடுக்கல. நாங்க வர வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க. சீக்கிரமே வந்துடும். நீ ரொம்ப வேகமா வாடி, ரொம்ப மோசமா வாடி. என்ன பார்த்து கத்துக்க. இதை பாரு, தெரிய போடுவேன். நான் உங்ககிட்ட தான் பேசிருக்கேன். சொல்றத கவனமா கேளு. அந்த சின்ன பையனை இப்பவே எடுத்துட்டேன்னா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். நான் சாப்பிட கொஞ்சம் இந்த இலக்கத்தை நீ பயன்படுத்துவேன் நம்புறேன். இந்த புலி வீரனோட கோபத்தை சசிக்க நீ தயாராகி. அங்கிருந்து கவனமா பாரு சூர்யா. உன் அறிவுக்கு நீயே காரணமாட்டேன். எனக்கு ஒன்னும் குளிரால நானும் போயிட்டே இருக்கேன். நாம ரொம்ப நேரத்துக்கு இங்கேயே இருக்க கூடாது. நம்ம கொஞ்சம் குளிர் காய்ச்சல் நல்லா இருக்கும். இந்த பக்கம் போறோம். வாங்க வாங்க சீக்கிரம். ரொம்ப வசதியா போச்சு. நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். நாங்க ஒரு தீய வால்ரஸ் செடி இங்க வந்திருக்கோம். அதுல பாக்கிறதுக்கு பெருசா அசிங்கமா பெரிய பல்லோட இருக்கும். அதுல நீங்க இந்த ஏரியாவில எங்கேயாவது பாத்துட்டீங்களா?
ஐயா சும்மா இருந்த என்ன துருவத்துக்கு வரதுக்குத்தானுங்களே. நோ ப்ளீஸ் விட்டு போயிடாதா. அடடே நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு பசிக்குது. இந்த முட்டாள்களை நீங்க தான் அனுப்பியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் நாளும் இவங்க கூட நாங்க விளையாடினது சந்தோஷமா தான் இருந்துச்சு. டம்மி பீஸா அனுப்பியிருக்கீங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அந்த பெரிய புலி வீரன் இவர்தானா? எனக்கு எதிரா சதி செஞ்சதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். தெரியாம பண்ணிட்டோம். எங்களுக்கு மன்னிக்கிற பழக்கமே இல்ல. இன்னையில இருந்து நீங்க பிடிக்கிற எல்லா மீன்களையும் எங்களுக்கே தந்துடணும். மிச்ச மீதியை நீங்க சாப்பிட்டு வாழ்ந்துக்கோங்க. எல்லாம் நல்லபடியா போக இங்க இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு போறோம். ஆல்வேஸ் ஹோலி. அப்புறம் இந்த மீன்களை எடுத்துக்கிட்டு போறதுக்காக நாங்க இங்க வருவோம். அப்பவும் உங்களோட இந்த விருந்தாளிகள் இங்கே இருந்தாங்கன்னா உங்க முட்டைகளை நீங்க பார்க்கவே முடியாது. TNVRuler@gmail.net. எனக்கு ஞாபகம் இருக்கு. இறக்கப்பட்டவங்களை மன்னிச்சு விட்டு அதான் நான் மயக்கம் போட்டு விடுத்துட்டேன். நீங்க பாத்தீங்களா அந்த வேடிக்கையான பறவைகளுக்கு நிறைய இருக்கு. ஹலோ நண்பர்களே, நான் தான் போலீஸ், மிகப்பெரிய புலி வீரன். எங்கிட்ட அடிவாங்க அந்த வாட்டர் திருப்பி வரமாட்டாங்க. நான் இங்க இருந்து போகலாமா? நான் வந்ததுக்கு அப்புறம் எதிரிகள் இங்க இருந்து ஓடிட்டாங்க. இல்ல, அவன் சொன்னது சரிதான். அவன் சொன்னது எல்லாமே சரிதான். நான் தான் அவனை நம்பாம போயிட்டேன். பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க தோத்து போயிட்டோம். மிகப்பெரிய புலி வீரரும் ஒரு சுதந்திர வீரர்களுமா? இது குழந்தைகளை தூங்க வைக்கிற ஒரு கதை. உன்னோட கவலை என்னன்னு புரியுது. ஆனா அவங்க திடீர்னு வந்து தாக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த வாட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க சரியா எனக்கு சொல்லல. அதுவும் தப்பு இல்ல. கவலையே படாதீங்க. நாளைக்கு காலையில எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறோம். ஓகே? நான் சொல்றேன் எல்லாமே சரியா போயிடும். பரவாயில்ல, நாங்க தனியாவே பாத்துக்கிறோம். வாங்க போலாம். எங்க போறீங்க? நம்ம கடலை செய்ய வேண்டாமா? கடல்ல செஞ்சதுக்கான பலம் தான் எங்களுக்கு இனிமே முடியாது. கூட்டிட்டு வந்தவங்களே போக சொல்லிட்டாங்க. அதோட அந்த வாழ்றது எவ்வளவு பலசால இருக்கிறீங்க பார்த்தல ஒரே அடியா நம்மள நச்சுக்கிட்டு இங்க சாப்பிட எதுவுமே இல்ல. நான் களைப்பா இருக்கேன், பசியோட இருக்கேன். நான் வீட்டுக்கு போகணும். நானும் பசியோட தான் இருக்கேன். இந்த பயணம் ரொம்ப மோசமா இருக்கு. நாம இங்க இருந்து போயிட்டா நம்ம காட்டோட பெருமையை யார் காப்பாற்றுவாங்க? நம்ம சுதந்திரத்துக்காக போராடுறவங்க. நம்ம சக்தியெல்லாம் இன்னைக்கு என்னாச்சு? நம்ம தோல்வியை தடுவாங்க. பாவப்பட்ட இந்த பறவைகளுக்கு நாம தான் உதவணும். எல்லாரும் வாங்க நண்பர்களே, இந்த நியாயமான போர்ல கலந்துக்க தயாரா இருக்கிறவங்க கையை தூக்குங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க இருக்க. கொஞ்சம் இந்த பக்கமா குட்டி பையன். சரி, நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இந்த சின்ன பேண்டையும் இவரோட பாவப்பட்ட குடும்பத்தையும் விட்டு நாம எல்லாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்ல மட்டும் கையை தூக்குங்க. வந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. உங்ககிட்ட இருந்து இந்த மண்டல தாராளமே பார்த்தேன். எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கேன். நீ போயிட்டு வா. இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறவங்களை நாம கண்டிக்காம விடக்கூடாது. நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். முதல் திட்டம் முட்டைகளை கொண்டு வரணும். 5 நிமிஷம் தான் இருக்கு. கிளம்பலாமா? அது 2 நிமிஷத்துல கோழி முட்டைகள் கிட்டத்தட்ட தயாராயிடுச்சு. அடுத்த கட்டத்தை சொல்லு. நன்றி. என்ன பண்றேன்னா அப்படியே வானத்துல பறந்து போய் அந்த வால்ரஸ் பெண்குயின் முட்டைகளை எங்க வச்சிருக்காங்க பாத்துக்கலாம். பறந்து போயெல்லாம் வேட்டை பார்க்க முடியாது. ரொம்ப உயரத்துல பறக்கிறது நினைக்கிறாங்க.
இருந்தாலும் உன்னால பறக்க முடியும். எவ்வளவு உயரத்துல பறக்க முடியும்? நம்ம மிகளோட உயரத்துக்கு பறப்பேன். அது போதுமா? அப்படியா விஷயம்? சூழ்நிலையை பூர்த்தி செய்து பார்த்தோம்னா இவளுக்கு ஒரு கோ பைலட் வேணும். இவன் மேல தொச்சிக்கிற அளவுக்கு இருக்கணும். அவ கண்ண மூடி இருந்தாலும் அவளுக்கு வழி காட்டணும். எனக்கு உதவி செய்ய ஆசைதான் கேள்வி. ஆனா இருட்டுல என்னால பார்க்க முடியாது. நல்ல பார்வை திறன் இருக்கிறவங்க தான் வேணும். என்ன? இப்ப அடுத்ததா நான் எங்க போகணும்? அந்த போலீஸோட கூட்டம் எனக்கு கீழே தெரியுது. அதனால நீ கொஞ்சம் கீழே உனக்கு பயமா இருக்குதுன்னா பயத்தை அடக்கிக்க மாட்டாங்க. பயத்தை போக்கிக்கிறதுக்காக நீ கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டீங்களா? சூப்பர். அதுக்கு நம்ம வேகமா உள்ள வரோம். நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். திட்டத்தோட முதல் கட்டம் முடிஞ்சது. முட்டைகளை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பர் கேள்வி. இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம்.
நான் சொல்லிட்டு இருக்கேன். வளர்ந்ததும் அவ உலக சுதந்திரமாக இருக்கும். மழையில் புயல் தாண்டி கரைகடந்து வந்தது. தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு தரதா? கஷ்டமான வாழ்க்கையை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேணும்தா? உண்மையான சக்தி புஜபலத்தில் இல்லை, மனோபலத்தில் உள்ளது. சுயநலம் இல்லாத பொது நலம் கொண்ட வீரன் நம்மோடி. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒன்றாக போராடினால் இறுதியில் நல வாழ்வு கிடைக்கும். பொறுத்தது போலும் பொங்கி எழுங்கள், உங்கள் சக்தி என்னவென்று உணருங்கள். அடிமைப்பட்டு கிடந்த காலம் முடிந்தது. எழுதி பெற்று ஜெயிக்க வேண்டும். இயற்கை படத்தில் அனைவரும் சமமே. அங்கே குரல் கொடுக்க வேண்டும். யுத்தம் என்ற ஒன்று வருகையிலே கற்றுக்கொள்வது சகஜம். அதன் நம்பிக்கையிலே தோற்காத வரையில் எதிலும் உங்களுக்கு தோல்வி இல்லை. எழு வீரர்களும் போலீசும் ஒன்றாக சேர்ந்தால் சுதந்திரம். சின்னஞ்சிறு பெண் குயில்களை காப்பாற்ற போராடுவது ஜெயில் பஞ்சின் தர்மம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பாடுங்கள். உண்மை என்னவென்று நன்றாக கேளுங்கள். போலீசும் நண்பர்களும் சிறந்தவர்கள். ஒன்றாக இணைந்து போராடுவோம். எங்கள் அணியின் பெயர் ஜென்டில் பார். எதிரிகளுக்கு கொடுப்போம் ஜென்டில் பார். ஓகே பாஸ், நம்ம தயாராயிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போங்க. என்ன பாக்குற மலம் அவசரமே, நம்ம இன்னொரு ரோடு போலமா? அப்ப இங்கே இருந்து எங்களோட மோதலாம்னு நினைக்கிறியா? அந்த முட்டையை கொடு, இவங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுவோம். அடுத்த கட்டத்தை செயல்படுத்துங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? பின்னாடி போங்க. நம்ம கணக்கு நில்ல முடியல. பின்னாடி வாங்க. ஆல்வேஸ் போய் முட்டைகளை கண்டுபிடி. அது எல்லாத்தையும் ஆயிடுச்சு. அடிக்கிறத பார்க்க ஜாலியா
tnvruler@tunones.net. மலைமாமிசமே உங்க கூட்டமே இப்படிதானா? பலகீனமானவர்களை விட்டு என் கூட வந்து மோது. ஓடிவா. ஃப்ரெண்டு என்ன காப்பாத்திட்டா. அப்ப இனிமே அவதான் என் ஃப்ரெண்டு. அந்த வாதரசஸ் கட்ட பையன் அது விடக்கூடாது. உன்னை காப்பாத்த வந்து ஜூனியர். கொஞ்சம் அங்க பாரு. அவன் நேரா முட்டங்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கான். என்னை இங்க விட்டுட்டு உதவிக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு வா. நான் அது வரைக்கும் அவனை சமாளிக்கிறேன். இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுட்டா உன் மேல ஏகப்பட்ட அடி விழுந்தாங்க. அடடே எஸ்கேப்பு. எனக்கு பதிலா இந்த 3 பேர் போவாங்க. இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை குழந்தை கட்டிட்டு வர. நடந்த சண்டையில ஜெயிச்சது நான் தான். நேரடியா போத தைரியம் இல்லாம எங்க பயந்து ஓடுற போலவே. ஓகே தானே ஜூனியர்? உன் கதையை நான் இப்பவே முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஜூனியரை நான் ஸ்நாக்ஸா சாப்பிடுறேன். உங்களால எவ்வளவுதான் முடியுமா? உண்மை என்னன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுங்க. ஆனா எங்க புதுல இருக்கிற தோல்ல நிறைய விஷம் இருக்கு. இந்த மலை மாசத்துக்கு நாம சொன்ன பொய்யே யமனாம். இதுதான் நம்ம திட்டமே.
எல்லா கட்சியும் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பா நீங்க போகாம எங்க கூட கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாதா? அச்சோ, இல்ல, எங்க வேலை முடிஞ்சு போச்சு. இப்பவே என் காட்டுக்கு திரும்பி போய் நான் என் வேலையை செய்யணும். ஆனா நீங்க நாங்க இல்லாமலே நல்லபடியா தான் இருக்கீங்க. எந்த பறவைகளா இருந்து பறக்க முடியாம இருக்கீங்க. ரொம்ப நன்றி லாரிஸ். அப்புறம் குட்டிபையா ஃபேன், உனக்குள்ளேயும் ஒரு புலி வீரன் இருக்கான். இந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. ஆக மொத்தத்துல நான் சொன்னதான் உண்மையா இருக்கு. பாம்பு ரொம்ப புத்திசாலி, பாம்பு ரொம்ப நல்லது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லு. எந்த விஷயத்துல நான் சொன்னது சரியா இருந்துச்சு? அந்த மோடி சொல்லியே சிறந்த புலி வீரர். அப்புறம் நம்ம கிராமத்தையே காப்பாத்துறதுக்கு நீதான் கஷ்டப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்தது. அது இப்ப தெரிஞ்சா யார் சிறந்தவன்னு? TMVRulerAtMovies.net. வகை வகை ரகரகமா பூச்சிகளை போட்டு செஞ்சிருக்கேன். வீட்டு சாப்பாடு எதாலையும் அடிச்சுக்க முடியாதுல்ல. கடல் கடந்து போனதால என் புகழும் பல கண்டங்கள் தாண்டி போச்சு. உற்சாகம் பொங்குதே. எனக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதா? உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம பிரேக் டைம் முடிஞ்சு போச்சு. இந்த காட்டிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த தீவிரமான போறோம். TMVRulerAtMovies.net.